நான் உனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவேன், மகிழ்ச்சியா செய்வேன். ஏன்னா நீ சாப்பிடணுமே, மகிழ்ச்சியா சாப்பிடணும். என் புள்ள வேலை செய்து பிரயாசப்பட்டு வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதித்து எல்லாம் பண்ணி சாப்பிட்றதுல ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா, வாழ்றதுல ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா, வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் எவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறேனோ அவனுக்கு புசிக்கவும், அதிலே அவன் புசிக்கவும், அது பங்கை பெறவும், அது பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கும். அவனுக்கு நான் என்ன செய்யறேன்னா தயவை பாராட்ட போறேங்கிறாரு. இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இதை அனுபவிக்கத்தக்க தயவை இந்த நாட்களிலே பாராட்டுகிறார். நிச்சயங்க, இதுவரை நீங்க பண்ண பிசினஸ்ல ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், ஒரு டல் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு முன்னேற்றம் இல்லாத போல இருந்திருக்கலாம், அல்லது ஒரு மாதிரியான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் தயவை உனக்கு அனுப்புவேன், நீ இனிமே புசிப்ப, சாப்பிடுவ, பங்கை எடுத்து